பீப்புள் அப்படிங்கிற ஒரு புது சோஷியல் மீடியா ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப் வந்து முழுக்க முழுக்க நம்ம தமிழ்நாட்டிலே செஞ்ச ஆப்னு சொல்றாங்க. அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இதில் சென்னையில் இருக்கு. இந்த பீப்புள் ஆப்னா என்ன, இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிற பட்டனை டேப் பண்ணிருங்க. இப்போ உங்க ஃபோன் நம்பர் கேட்கும். உங்க ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஐ அக்செப்ட் த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை டேப் பண்ணிருங்க. இப்போ உங்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபி வந்த உடனே முதல்ல வந்து ரீட் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரியான பெர்மிஷன்ஸ் கேட்டுன்னா ஓகே கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிபி வந்து உள்ளே என்டர் ஆயிரும். ஒன்ஸ் அந்த ஓடிபி வந்த உடனே நீங்கள் வந்து கீழே இருக்கிற சப்மிட் அப்படிங்கிற பட்டனை வந்து டேப் பண்ணிருங்க. இப்போ உங்களுக்கு இந்த ஆப் வந்து செட் ஆகிட்டு உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து காட்டுவாங்க. அந்த ஹோம் பேஜில் என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு குட்டி குட்டி ஆரோ கீஸ் மூலமாக காட்டியிருப்பாங்க. என்னெல்லாம் விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத. ஹோம் பேஜை பார்க்குறதுக்கு டிக்டாக் ஆப் மாதிரியே தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா இதில் ஃபோட்டோஸும் பார்க்கலாம், வீடியோஸும் பார்க்கலாம். 2 விஷயமும் இருக்குது. ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே முதல்ல லொக்கேஷன் ஆக்சஸ் வந்து ஏதாவது கேட்டுச்சுன்னா அதை அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற லொக்கேஷன்ஸில் என்னெல்லாம் அப்டேட்ஸ் உண்டோ அதுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் காட்டும். உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து என்னோட லொக்கேஷன் ஆக்சஸ் கொடுத்துட்டேன்னா எனக்கு பக்கத்தில் இருக்கிற சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக காட்டுறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் வந்து மேலே இருக்கிற அந்த ஐக்கான், அதாவது உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கானை டேப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் காட்டும். அதில் வந்து உங்கள் நேம், அது போக உங்கள் யூசர் நேம், அது போக டேட் ஆஃப் பர்த் மாதிரியான சில வகையான பர்சனல் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்து மாற்றி அமைக்க முடியும். அதுபோக பாஸ்வேர்ட் மாதிரியான டீடைல்ஸும் வந்து மாற்றலாம். மேலும் ப்ரொஃபைல் பேஜுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வீடியோஸ், அதுபோக ஃபோட்டோஸ் மாதிரியான எல்லா விஷயங்களும் டேரெக்டாக காட்டுவாங்க. அது போக டாப்பில் இருக்கிற ஒரு 3 டாட் ஒன்று தெரியும். இந்த டாட்டை நீங்கள் டேப் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அடிஷனலாக ஆப்ஷன்ஸ் வரும். உதாரணத்துக்கு ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுக்கு, அது போக உங்கள் ப்ரொஃபைல் வியூ பண்ணுறதுக்கு, ப்ரொஃபைல் ஃபீச்சர் மாத்திர ஆப்ஷன் போக அடிஷனலாக உங்கள் ப்ரொஃபைலை மற்ற யாருக்காவது ஷேர் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஷேர் யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொஃபைலை மற்ற சோஷியல் மீடியா, அது போக லிங்க்ஸ் மூலமாக ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதே மாதிரியாக உங்கள் சோஷியல் மீடியா ஆப், அதாவது இந்த பீப்புள் ஆப்பை வந்து ஈஸியாக உங்கள் ப்ரொஃபைல் பேஜை டேரெக்டாக ஷேர் பண்ண முடியும். கீழே இருக்கிற பி அப்படிங்கிற ஐக்கானை டேப் பண்ணும்போது ஹோம் பேஜுக்கு டேரெக்டாக கொண்டு போய் விட்டுரும். அது போக நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு தெரியும் பல விதமான கேட்டகரிஸ் உள்ள கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ டேப் பண்ணுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ வந்து ஷார்ட்டாக ப்ளே ஆரம்பிக்கு. இதே மாதிரி நமக்கு பாட்டம்லேருந்து டாப்பில் ஸ்வைப் பண்ண டிக்டாக் மாதிரியே பல விதமான வீடியோஸ் பார்க்கலாம். அது போக பல விதமான ஃபோட்டோஸும் பார்க்க முடியும். ஸோ எந்த ஒரு ஃபோட்டோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரி டபுள் டேப் பண்ணிங்கன்னா லைக் ஆகும். என்ன அது கீழே இருக்கிற அனிமேஷன்ஸ் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். பாட்டம் சைடில் பார்த்துட்டே தெரியும் அந்த லைக் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் சென்டரில் அந்த நோட்டிஃபிகேஷன் காட்டல. இது போக நமக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு வந்து செக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ டேரெக்டாக கமெண்ட்ஸும் பண்ண முடியும். இது போக நீங்கள் பார்க்குற ஃபோட்டோஸ் அல்லது வீடியோஸ் யாருக்கா ஷேர் பண்ண வச்சிங்கன்னா ஷேர் ஐக்கானை டேப் பண்ணிவிட்டு ஏதாவது சோஷியல் மீடியாவை டேரெக்டாக டேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மாதிரியான சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரியாக லிங்க், அது போக வந்து டேரெக்டாக அந்த ப்ரொஃபைல் பிக்சர் டேரெக்டாக ஷேர் ஆயிரும். ஸோ லிங்க்ஸ் வேண்டாம்னு நினச்சா கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மற்ற மீடியாஸ் மட்டும் ஷேர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். மேலும் அடிஷனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் பல விதமான கேட்டகரிஸ் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ப்ரொஃபைல்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். அது போக வந்து கீழே பார்த்துட்டிங்கன்னா தெரியும் கேட்டகரி வைஸாக வந்து ப்ரொஃபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து செப்பரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரியில் பல நபர்கள் உள்ளே இருப்பாங்க. குறிப்பாக பார்த்துட்டிங்கன்னா பல விதமான கேட்டகரியில் நிறைய விதமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் நமக்கு கிடைப்பாங்க. குறிப்பாக யாரை ஃபாலோ பண்ண நினைக்கிறீங்களோ இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற மாதிரி ஃபாலோ பண்ணலாம். மேலும் லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்கிற இந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலில் இருக்கிற சைட் பார் தெரியும். அதில் வந்து எவ்வளோ போஸ்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ ஃபாலோஸ் இருக்காங்க எல்லாமே தெரியும். மேலும் வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் ப்ரொஃபைல் பேஜை வெரிஃபை பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுக்காங்க. அதாவது வெரிஃபை யுவர் பேஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதில் கேட்குற சில வகையான கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு உங்கள் சோஷியல் மீடியா மாதிரியான ஒரு லிங்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா சில வகையான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ப்ரொஃபைலையும் வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வெரிஃபைட் ப்ரொஃபைல் கொடுப்பாங்க. இதே மாதிரியாக ஈஸியாக வெரிஃபைட் ப்ரொஃபைலும் வந்து இந்த பீப்புள் நெட்வொர்க்கில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினிமம் 3 போஸ்ட் வந்து போட்டிருந்தா உங்களுக்கு வெரிஃபைட் ப்ரொஃபைல் கொடுப்பாங்க. சைட் பாரில் இருக்கிற இந்த ஃபேவரட் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஏதாவது ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் வந்து ஃபேவரட் பண்ணிச்சிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து இந்த டேரெக்டாக இந்த டேப்பில் வந்து தெரிய வரும். அதே மாதிரியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது ஸ்டோரிஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தீங்கனாலும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த சேவ் ஸ்டோரிஸ் ஆப்ஷன் மூலமாக பார்க்க முடியும். இது போக கேட்டகரி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் வந்து வித்தியாசமான கேட்டகரிஸ் இருக்கும். அதில் வந்து அந்த பர்டிகுலர் கேட்டகரிஸ் சூஸ் பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த கேட்டகரியில் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ அவங்களையும் வந்து நீங்கள் திருப்பி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அது மாதிரியாக மை ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை டேப் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற எல்லா விதமான ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து பார்க்கலாம். மேலும் வந்து அடிஷனலாக நீங்கள் ஏதாவது ப்ரொஃபைல்ஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருந்தாலோ இல்லை அடிஷனலாக ஏதாவது ஒரு பிக்சரை வந்து லைக் பண்ணி வச்சிருந்தாலும் அது எல்லாமே வந்து டேரெக்டாக அந்த ஆப்ஷன்ஸ்லேயே வந்து தெரிய வரும். செட்டிங்ஸ் மெனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா பிரைவசி பாலிசி, அது போக வந்து உங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுற மாதிரியான பல விதமான ஆப்ஷன்ஸ்லாம் உள்ளே இருக்கும். இது போக நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஏதாவது ஒரு ப்ரொஃபைல், அதாவது ஏதாவது வீடியோவோ இல்லைன்னா ஃபோட்டோவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதை டேரெக்டாக நீங்கள் டேப் பண்ணுற பட்சத்தில் வந்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து மொதல் போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும் என்னோட போஸ்ட் அது போக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். பாட்டமில் எவ்வளோ வியூஸ் இருக்குது, அது போக எவ்வளோ லைக்ஸ் இருக்குது மாதிரியான விஷயங்களும் பார்க்கலாம். அது போக டேரெக்டாக அந்த 3 டாட் மெனு வந்து டேப் பண்ணும்போது
அந்த ஸ்டோரிஸை எடிட் பண்ணுறதுக்கு, ப்ரொஃபைலை பார்க்குறதுக்கு, இது போக வந்து அந்த ஸ்டோரிஸ் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு, ஃபேவரட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுவாங்க. இது போக நீங்கள் கிரியேட் பண்ண ஸ்டோரிஸ் ஏதாவது பிடிக்கலன்னா அதை டெலிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பாட்டம் சைடில் உள்ள நேவிகேஷன் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஹோம் பேஜுக்கு அடுத்தாப்பில் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து டாப்பில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலாம் காண்டாக்டில் இல்லாதவங்க, அது போக வந்து சஜஷன்ஸ், அது போக வந்து உங்கள் காண்டாக்டில் இருக்கிறவங்க இந்த பீப்புள் ஆப்பை வச்சிருக்கிறவங்க யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் காட்டும். ஸோ இதே மாதிரியாக வந்து டேரெக்டாக அந்த பர்டிகுலர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது போக இந்த கிரியேட் பட்டனுக்கு அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். உங்கள் போஸ்ட் யாரை லைக் பண்ணியிருந்தாங்களோ இல்லை ஷேர் பண்ணியிருந்தாங்களோ அது மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து அதில் காட்டுவாங்க. கமெண்ட் பண்ண போது கொண்டு எல்லா விஷயங்களும் அதில் பார்க்கலாம். கடைசியாக வந்து ஷார்ட்ஸ் வந்து பார்க்கலாம் டேரெக்டாக வந்து வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்கு. இப்போ ஹோம் பேஜில் வந்து எப்படி வந்து போஸ்ட் கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். சென்டருக்கு ப்ளஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா மொதல் ஆப்ஷன் டெக்ஸ்ட் ஆப்ஷன். இதில் வந்து ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஏதாவது ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து எதாவது என்ன டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ண நினைக்கிறீங்களோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து போஸ்ட்டாக ஷேர் பண்ணலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஃபோட்டோஸ், அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பெர்மிஷன்ஸ் கேட்கும். அதை வந்து அலோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா கேலரியில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் அல்லது ஏதாவது ஒரு ஃபோட்டோஸை எடுத்து டேரெக்டாக வந்து ஒரு போஸ்ட்டாக ஷேர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுற மாதிரியே. ஆனால் வந்து ஃபில்டர்ஸ் இப்போதைக்கு அதில் நிறைய இல்லை. இது இப்போ பாட்டம் சைடில் கேப்ஷன்ஸ் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கனாலும் அதை டேரெக்டாக என்டர் பண்ணலாம். நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா லிங்க்ஸ் கூட நீங்கள் வந்து பாட்டம் சைடில் ஷேர் பண்ணலாம். கடைசி ஆப்ஷன்ஸ் வந்து வீடியோஸ் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனை டேப் பண்ணுற பட்சத்தில் உங்கள் கேமரா வந்து டேரெக்டாக ஓப்பன் ஆகுது. கேமரா முன்னாடி ஏதாவது பேசி டேரெக்டாக வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணலாம். இது போக செல்ஃபிக்கு டேரெக்டாக வந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கும், அதுபோக கேலரிலேயே வந்து டேரெக்டாக இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டேரெக்டாக ஆப்ஷன்ஸ் வந்து காட்டுறாங்க. இது மாதிரியாக பலவித ஃபீச்சர்ஸோட இந்த பீப்புள் ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் பல விதமான அப்டேட்ஸும் இந்த ஆப்பில் வந்து வர இருக்குது. இப்போதைக்கு பீட்டா டெஸ்டிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரியாக பீப்புள் அப்படிங்கிற ஒரு புது சோஷியல் மீடியா ஆப் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். டவுன் லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் இந்த மற்றொரு வீடியோ உங்களுக்கு நன்றி, வணக்கம்.